சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெப்பமான வானிலை மேலும் தொடரும். ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. இலங்கையில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பணிப்புறக்கணிப்பு. அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ள நோயாளர்கள். இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கும் உணவுப் பொருட்களின் விலைகள். மின்சார கட்டண அதிகரிப்பின் எதிரொலி. தந்தை செல்வாவின் 128வது ஜனன தினம் தமிழர் தாயக பகுதிகளில் கடைபிடிப்பு. மசகு எண்ணெய் ஏற்றிச் சென்ற குவைத் கப்பல் மீது ஈரான் தாக்குதல். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தாக்குதலுக்கு பதிலடி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் தற்போது நிலவும் வெப்பமான வானிலை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தால் இன்று வெளியிடப்பட்ட வானிலை அறிவிப்பிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை முழுவதும் தற்போது நிலவும் வெப்பமான காலநிலை தொடர்ச்சியாக காணப்படும் எனவும், சுட்டெரிக்கும் வெப்பத்தால் பல பாதிப்புகள் ஏற்படலாம் எனவும் ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வெப்பத்தை எதிர்கொள்ள எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பத்தை தணிப்பதற்கு தேவையான குடிநீர் பானங்களையும் அத்துடன் அதிகளவில் வெளியில் செல்வதையும் தவிர்த்து அனைவரும் அவதானமாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மேற்கு மற்றும் சப்ரமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிவிப்பிலும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை முழுவதும் இன்று காலை 8 மணி முதல் 24 மணி நேர பணிப்புறக்கணிப்பை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்துள்ளது. நியாயமற்ற இடமாற்றங்களை கண்டித்து இந்த பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. எனினும் மகப்பேறு வைத்தியசாலைகள், சிறுவர் வைத்தியசாலைகள், மகரகம அபேஷ வைத்தியசாலை, விசேட சிறுநீரக பிரிவுகள், முப்படை வைத்தியசாலைகள் மற்றும் தேசிய மனநல நிறுவனம் ஆகிய நிறுவனங்களில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட மாட்டாது என்று அந்த சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பணிப்புறக்கணிப்பு காரணமாக வைத்தியசாலை நாளாந்த செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளன. தூர பகுதிகளிலிருந்து வைத்திய சேவை பெறுவதற்காக வருகை தந்த நோயாளர்கள் ஏமாற்றத்துடன் வீடுகளுக்கு திரும்பிச் சென்றுள்ளனர். எனினும் அவசர சேவை பிரிவு வழமை போன்று இயங்கி வருகின்றது. இலங்கையில் எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் உயர்வடைந்துள்ள நிலையில் இன்று நள்ளிரவு முதல் உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இலங்கையில் எரிபொருள் விலையேற்றத்தை தொடர்ந்து உணவு மற்றும் போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்ட நிலையில் இன்று நள்ளிரவு முதல் உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட உள்ளன. இதன்படி பொதி செய்யப்பட்ட சோறு, ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து ரொட்டி ஆகியன 30 ரூபாயால் அதிகரிக்கப்பட உள்ளன. அத்துடன் சிற்றுண்டிகள் 10 ரூபாயாலும் தேநீர் வகைகள் 5 ரூபாயாலும் அதிகரிக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கர்ஷன ருஷான் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணம் நாளை முதல் அதிகரிக்கப்பட உள்ள நிலையில் இந்த விலை அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டி ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு எரிபொருள் ஏற்றிய கப்பல் ஒன்று எதிர்வரும் 2ஆம் தேதி நாட்டை சென்றடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி எதிர்வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி 32,000 லிட்டர் எரிபொருளை ஏற்றிய கப்பல் இலங்கையை சென்றடைய உள்ளது. இந்த கப்பலில் 32,000 லிட்டர் டீசலும் 8,000 மெட்ரிக் டன் ஜெட் A1 வான ஊர்தி எரிபொருளும் கொண்டு செல்லப்பட உள்ளன. இதேபோல இன்றைய தினமும் நாளைய தினமும் ஒற்றை எண்ணெய் கொண்ட திகதிகள் என்பதால் நாளைய தினம் எரிபொருள் விநியோகிக்கும் முறை குறித்து இன்று தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பிலான கலந்துரையாடல் இன்று நடைபெற உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஈழத்து காந்தி என்று அழைக்கப்படும் தந்தை செல்வாவின் 128வது ஜனனம் இன்று தமிழர் தாயக பகுதிகளில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது.
இலங்கை தமிழரசுக் கட்சியின் நிறுவனரான தந்தை செல்வாவின் 128வது ஜனன தினம் இன்று ஜாலில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. ஜாலில் உள்ள தந்தை செல்வா நினைவு சதுக்கத்தில் இன்று காலை இலங்கை தமிழரசுக் கட்சியினர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இதன்போது தந்தை செல்வாவின் நினைவு தூபிக்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. இதன்போது தந்தை செல்வநாயகம் தொடர்பாக தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளர் கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். தந்தை செல்வாவின் 128வது ஜனன தினம் திருகோணமலையிலும் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அரசு அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் தமது சொத்து மற்றும் கடன் விவரங்களை சமர்ப்பிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட புதிய மத்திய மின்னணுவியல் கட்டமைப்பு இன்று முதல் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட உள்ளது. 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் இந்த மத்திய மின்னணுவியல் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் சொத்து மற்றும் கடன் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய அனைத்து அதிகாரிகளும் இந்த எண்ணியல் கட்டமைப்பின் ஊடாகவே தமது விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பழைய முறையிலான ஆவண சமர்ப்பிப்புகள் இனியும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் சொத்து விவரங்களை வெளிப்படுத்த வேண்டிய அனைத்து அதிகாரிகளும் இந்த புதிய இணையதள கட்டமைப்பின் ஊடாகவே தமது விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மணுவில் கந்தசுவாமி ஆலயத்துக்கு அருகில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட முதியவர் சுதுமலை பகுதியைச் சேர்ந்தவர் என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த நபர் சந்நிதி ஆலயத்துக்கு செல்வதாக வீட்டில் கூறிவிட்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை இடுவில் பகுதியில் அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சுன்னாகம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரே ஒரு முறை தனக்கு வாய்ப்பு வழங்குமாறு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டை லஞ்சம் ஊழலற்ற சொர்க்க பூமியாக மாற்ற தன்னால் முடியும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே புலியால் கிராமத்தில் இடம்பெற்ற பிரச்சார நடவடிக்கையின் பொழுதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உலக நாடுகளில் அரசு நடத்தும் நிறுவனங்கள் தரமான மருத்துவமனை, கல்வி, போக்குவரத்து, தடையில்லா மின்சாரம், குடிநீர் தரமானதாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இங்குள்ள அரசு வழங்கும் அனைத்து சேவைகளும் தரமற்ற முறையில் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு 10 லட்சம் கோடி கடனில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் முதலமைச்சர் முதல் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றால் மருத்துவமனை தரம் உயரும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் ஒரே ஒரு முறை தனக்கு வாய்ப்பு தருமாறும் கோரியுள்ளார். ஆட்சிக்கு வந்தால் எங்கும் தமிழ்தான், தமிழ் படித்தவனுக்குத்தான் இங்கு வேலை என குறிப்பிட்ட சீமான் தமிழர்களை ஏமாற்றத்தான் வரவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிய தலைநகர் தெஹ்ரானில் புதிய கட்ட தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் ஈரானிய பயங்கரவாத ஆட்சியின் உட்கட்டமைப்பை குறிவைத்து மேற்கொள்ளப்படுவதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதல்கள் காரணமாக தெஹ்ரானில் சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. துணை மின் நிலையத்தின் மீது விழுந்து சிதறிய குண்டு சிதறல்களால் தடைப்பட்டிருந்த மின்சாரம் சீரமைக்கப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. இதேவேளை துபாய் கடற்கரை கப்பால் மசக் எண்ணெய் ஏற்றிச் சென்ற குவைத் கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. குவைத் கொடியுடன் பயணித்த அல் ஜல்மி என்ற கப்பலே ஈரானின் ஆளில்லா விமான தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளது. $200 மில்லியன் அதிகமுள்ள சுமார் 2 மில்லியன் கொள்கலன் மசக் எண்ணெய் ஏற்றிச் செல்லக்கூடிய இந்த கப்பல் மீதான தாக்குதல் குறித்து குவைத் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளதை அடுத்து உலக சந்தையில் மசக் எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. கப்பலின் உரிமையாளரான குவைத் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் சேதங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாகவும் எண்ணெய் கசிவு ஏற்படவில்லை எனவும் கூறப்படுகின்றது. இருப்பினும் ஆளில்லா வானூர்தி தாக்குதலினால் ஏற்பட்ட தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. அத்துடன் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்றும் துபாய் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
வெப்பமான வானிலை மேலும் தொடரும். ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. இலங்கையில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பணிப்புறக்கணிப்பு. அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ள நோயாளர்கள். இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கும் உணவுப் பொருட்களின் விலைகள். மின்சார கட்டண அதிகரிப்பின் எதிரொலி. தந்தை செல்வாவின் 128வது ஜனன தினம் தமிழர் தாயக பகுதிகளில் கடைபிடிப்பு. மசக எண்ணெய் ஏற்றிச் சென்ற குவைத் கப்பல் மீது ஈரான் தாக்குதல். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தாக்குதலுக்கு பதிலடி. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.